ஆடின காலும் பேசின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்து கூட என்னால் தைக்காமல் இருக்க முடியலைங்க. தைச்சே 2-3 நாள் ஆகுச்சு. வீட்டில் வந்து ப்ளவுஸ் பிட்டும் வந்து கொஞ்சம் இருந்துச்சுங்க யூஸ் பண்ணாமலே. அந்த ப்ளவுஸ் பிட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்று லைனிங் கொடுக்கறதுக்காக, ஒன்று வந்து மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்காக. விநாயகர் சதுர்த்தி அதுமா பக்கங்களில் வந்து கடைகள் இல்லாதனால நான் ஒரு ப்ளவுஸ் பிட்டை தான் எடுத்து நான் லைனிங்காக நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் கொண்டையிலேருந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் ஒரு லேஸ் ஒட்டி வச்சுருந்தேங்க. அதையும் எடுத்து நான் நெக்குக்கு வந்து அழகாக நான் கொடுத்துட்டேங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. அகலம் பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா நீளம் பத்தாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி குட்டி பாப்பாங்களுக்கு கவுன் தைச்சு போடுங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக எங்கள் பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் நான் தைச்சு முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ரொம்பவே நீட்டாக சூப்பராக வந்துருச்சு. கை வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு அந்த ரெக்க கை மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, அதுதான் தைச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் நீட்டாக வந்துருச்சு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செம்பருத்தி பூவும் கிடச்சிதுங்க. அதுவும் அழகாக வச்சு விட்டுட்டேன். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டுங்களா?